தனது பக்தர்களுக்கு வேண்டிய வரங்களை அள்ளி அள்ளி கொடுக்கும் அற்புத சக்தி அது நமது ஆதிபராசக்தி. ஆதிசக்தியின் அருளை பெற அனைவரும் வரவேண்டிய இடம் ஆதி கோடி பீடம், பவித்திரபுரி சமஸ்தானம், பரமக்குடி மெயின் ரோடு, குமரக்குடி. அனைவருக்கும் வணக்கம். சிவா விஷ்ணு டிவிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். சென்னை கோவில்கள் என்ற தொகுப்பில் இன்று நாம் 4வது கோவிலை பார்க்க போகின்றோம். இந்த கோவில் எங்கே இருக்கிறது என்றால் கே நகரில் பழைய சரவணபவன் ஹோட்டலுக்கு அருகில் இந்த கோவில் உள்ளது. இந்த கோவிலின் மிகப்பெரிய விஷயம் என்னவென்றால் பல முக்கியமான சித்தர்களின் உருவங்கள் இந்த கோவிலில் சுதை சிற்பங்களாக அமைத்துள்ளனர். அது மட்டும் இல்லாமல் இங்கே வாஸ்து கடவுளை பிரதிஷ்டை செய்து வணங்கி வருகின்றனர். இன்னும் பல்வேறு சிறப்புகள் உள்ள இந்த ஸ்ரீ வலம்புரி மல்டி விநாயகர் ஸ்ரீ சித்தர்கள் ஆலயத்தின் தோற்றம், வரலாறு மற்றும் இங்கே நடக்கும் நிகழ்வுகளை இந்த பதிவில் விளக்கமாக பார்ப்போம். நமசிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர்கள் தங்கமலர் ஜுவல்லர்ஸ், கோல்டு அண்ட் சில்வர், நெசப்பாக்கம், சென்னை 78. ஹரஹர நம பார்வதி பதகே, ஹரஹர மகாதேவாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. நமது ஆலயம் பார்த்தீங்கன்னா கே நகரில் சரவணபவன் ஹோட்டல் பக்கத்தில் மல்டி விநாயகர் ஆலயம்னு இருக்குது. சித்தர்கள் ஆலயம் கூட சொல்லலாம். இதில் ஞானாம்பிகா சமேத சுந்தரேச சுவாமி நந்திகேஸ்வரர் இருக்கார். பிரதானமாக பிள்ளையாரை பார்த்தேன் அப்படின்னா 5 தேங்காய் மாலையாக போட்டு ஒரு சூறக்காய் போட்டோன்னா கல்யாண தடை நீங்கி கல்யாணம் ஆகுங்கிறது நமது ஆலயத்தோட ஐதீகம். அதனால் எந்த நாள் போட்டாலும் சரி ஒரு 7 வாரம் கணக்கு 5 தேங்காயும் ஒரு தேங்காய் சூறையும் ஒரு அர்ச்சனை பண்ணுவோம். அவள் கையாலே அந்த சூறையை உடைக்க விடுவோம். இதை 7 வாரம் பண்ணால் திருமண தடை நீங்கி திருமணம் நடைபெறும். அதன் பின் பார்த்தேன் அப்படின்னா நவக்கிரகங்கள், அதுக்கு அடுத்தது லக்ஷ்மி குபேரர் வெள்ளிக்கிழமை 5 ரூபா காயினால் 108 காயினால் அர்ச்சனை பண்ணுவோம். அது ரொம்ப விசேஷம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர், வடமாலை சாத்துவோம். மூலா நட்சத்திரம் நட்சத்திர ஹோமங்கிற மாதிரி இந்த நட்சத்திர பிரகாரம் வடமாலை சாத்திரமாக இருக்கா. இதில் 27 நட்சத்திரத்தில் பாதி நட்சத்திரம் வடமாலை சாத்திரா. இந்த மீதி நட்சத்திரம் யாராக இருந்தாலும் கூப்பிட்டு வடமாலை சாத்திர சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்தேன் அப்படின்னா வாராகி அம்பாள் வந்திருக்கா. அது விசேஷம் என்ன அப்படின்னா தேய்விரை பஞ்சமி ரொம்ப விசேஷம். மாலை 6 மணிக்கு மேலே அபிஷேகங்கள் நடைபெறும். விசேஷ அபிஷேகங்கள் அதுலேயும் கலந்துக்கலாம். வாராகியை பற்றி சொல்லணும்னு இல்லை. இந்த அம்பாலை பார்த்துட்டு தான் பிரகதீஸ்வரரே பார்ப்பாராம் ராஜராஜ சோழன். அதுமாரி வாராகி ரொம்ப பிரதிஷ்டப்பட்ட சுவாமி. அதுக்கு அடுத்தது கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுவோம். கிருஷ்ணர் இருக்கார், சாஸ்தா இருக்கார். அவருக்கு கார்த்திகை மாதம் தினந்தோறுமே சந்தன காப்பு உண்டு. அதுக்கும் மக்கள் இருக்கா, எல்லோரும் கலந்துக்கலாம். அதுக்கப்புறம் கல்விக்கு அதிபதியான வைணவத்தில் சேர்ந்த லக்ஷ்மி அயக்ரீவர் இருக்கார். அவருக்கு புதன்கிழமை ஏலக்காய் மாலை போட்டு அர்ச்சனை பண்ணுறது விசேஷம். அப்புறம் பார்த்தேன்னா விஷ்ணு துர்க்கை இருக்கா. அவருக்கு வெள்ளி செவ்வாய் விசேஷ அபிஷேகம் நடைபெறும். ஆடி மாதமும் தை மாதமும் புடவை சாத்தி அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். காலையிலையும் நடக்கும், சாயந்தரமும் நடக்கும். அவ்வளோ பக்த கோடிகள் வரா. பாலமுருகனாக அங்கே இருக்கார். இந்த முருகனுடைய கதை சொல்லணுன்னா சொல்லிகிட்டே போகலாம். முருகன்கிட்ட கல்யாண தடை, குழந்தை இல்லாதவா இவாளெல்லாம் 2 எலுமிச்சம்பழம் செவ்வாய்க்கிழமை எடுத்துகிட்டு வந்து சுவாமியோட நெஞ்சில் வச்சு பாதத்தில் வச்சு ஒரு பழம் கொடுப்பேன். மறுநாள் அவளை அதை ஜூஸ் போட்டு சாப்பிட சொல்லுவேன். 2 பேரையும் ஜூஸ் போட்டு சாப்பிட சொல்லுவேன். 7 வாரம் வர சொல்லுவேன். 8வது வாரம் அபிஷேகம் பண்ண சொல்லுவேன். அதுக்குள்ளே அவளுக்கு கல்யாண தடையும் நீங்கும், குழந்தை பாக்கியமும் உருவாகும். முருகனுக்கு பவர் அதிகம். இந்த முருகன் அந்த அளவுக்கு எல்லாருக்கும் சிறப்பாக செஞ்சுட்டுருக்கார். கிராம தேவதையான சப்தகன்னிகளும் நமது ஆலயத்தில் இருக்கா. பஞ்சநாகத்தோட சப்தகன்னிகள் நமது ஆலயத்தில் இருக்கா. அவளுக்கு விசேஷம். சப்தம திதியில் அபிஷேகங்கள்லாம் பண்ணுவோம். ராகவேந்திரர் விசேஷமாக இருக்கார். வியாழக்கிழமை ராகவேந்திரருக்கு விசேஷ அபிஷேகம் பண்ணுவோம். காலபைரவருக்கு தேய்பிரை அஷ்டமியில் விசேஷ அபிஷேகம் மாலை 6 மணிக்கு நடைபெறும். அது இல்லாத முடிகையர் போட்டு கொடுப்போம்.
அதை கட்டிட்டு போகிறவாள் இது வரைக்கும் நல்லபடியாக தான் இருக்கா, எல்லாம் எந்த விதமான குறைபாடு இல்லாமல் சந்தோஷமாக தான் இருக்கா. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேதா தட்சிணாமூர்த்தி, பெரிய பெரிய சிவாலயத்தெல்லாம் பார்க்கலாம், 4 சிஷ்ய கோடியோட குருவாக இருக்கிறவர் தான் தட்சிணாமூர்த்தி. அதேமாரி கீழே 4 சிஷ்ய கோடியோட காலமாட்டு மேலே உட்காந்துருக்கிறார் நமது தட்சிணாமூர்த்தி சுவாமி. அது ரொம்ப விசேஷம். எல்லாரும் விழாக்கமாக கொண்டகல்ல மாலை போட்டு அர்ச்சனை பண்ணிட்டு போகிறா, அதுவும் ரொம்ப விசேஷம். சைவத்தில் படிப்புக்கு அதிபதி அவர். அதற்கப்புறம் பார்த்தேன் அப்படின்னா சாய்பாபா சொல்லவே வேண்டாம், அவர் எல்லா இடத்துலையும் இருக்கார், அதுவும் நம்ம இடத்துலையும் இருக்கார், அவருக்கும் விசேஷம்தான். அடுத்தது இந்த சைடில் தன்வந்திரி எதுவும் இல்லைங்கிறதுனால தன்வந்திரி சுவாமியும் கொண்டு வந்திருக்கோம். புதன்கிழமை ரொம்ப விசேஷம். அது அவருக்கு அபிஷேகங்கள் அந்த தீர்த்தத்தை வாங்கி குடித்தாலே வியாதி நீங்கும்னு சொல்லுவாள். தன்வந்திரி ஹோமமும் இங்கே பண்ணுறோம் ஆலயத்தில், அதனால் அவசியம் அவன் கலந்துக்கலாம். தேய்பிரை ஏகாதசி ரொம்ப விசேஷம் அவருக்கு. அன்றைக்கி சாயந்தரம் 6 மணிக்கு அவருக்கு அபிஷேகம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தேன் அப்படின்னா எங்கேயுமே கிடையாது வாஸ்து பகவான். 8 திக்குக்கும் 8 சுவாமியும், வாஸ்து பகவான் நடுப்பகுதியில் பிரம்மாவும் இருப்பாள். அதுதான் வீட்டோட மையப்பகுதி. எந்தெந்த திக்கில் எந்தெந்த பொருள் இருக்கணுங்கிறதுக்கு உண்டான இடம்தான் வாஸ்து பகவான். அக்னி மூலையிலன்னா சமையல் கடை இருக்கணும், குபேர மூலைன்னா பணம் இருக்கணும், ஈசான மூலைன்னா வெயிட் இருக்கக்கூடாது ஜலம் இருக்கணும், வாயு மூலைன்னா பாத்ரூம் இருக்கணும். இப்படி 8 திக்குக்கு உண்டான அந்த பகுதியெல்லாம் காட்டுறது தான் வாஸ்து பகவான். அது இங்கே இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சக்கரத்தை ஆளக்கூடியவர் சக்கரத்தாழ்வார். முன்பக்கம் சுதர்சனம், பின்பக்கம் யோக நரசிம்மர். அந்த யோக நரசிம்மர் இருக்கார். சித்திரை நட்சத்திரம் சுதர்சனத்துக்கு விசேஷ அபிஷேகம் நடக்கும். சுவாதி நட்சத்திரம் யோக நரசிம்மருக்கு விசேஷ அபிஷேகம் நடைபெறும். ஆக இவ்வளோ சுவாமிகள் இருக்கா. இதில் நம்ம மாதம் 5 பூஜைகள் விசேஷமாக பண்ணுறோம். இப்போ 2 பூஜை சேர்த்துருக்கோம். 2 பிரதோஷம் விசேஷமாக பண்ணுவோம். மகாசங்கடகர சதுர்த்தி விசேஷமாக பண்ணுவோம். அதுக்கப்புறம் கிருத்திகை முருகனுக்கு விசேஷமாக பண்ணுவோம். அதுக்கப்புறம் தேய்பிரை அஷ்டமி பைரவருக்கு விசேஷமாக பண்ணுவோம். அதுமாரி தேய்பிரை பஞ்சமி வாராகிக்கு விசேஷமாக பண்ணுவோம். அதுமாரி தேய்பிரை ஏகாதசி தன்வந்திரிக்கு விசேஷமாக பண்ணுவோம். இது எல்லாமே சிறப்பாக பண்ணுறது. நம்ம ஆலயத்தில் உள்ளே வெளில போனாலே அவளுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். இந்த ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் சித்தர்கள் நடமாட்டம் உண்டு. மேலே சொதையாக சித்தர்கள் இருக்கா, ரொம்ப விசேஷமானது. எல்லா சித்தருக்கும் அமாவாசை பௌர்ணமியில் மாலை போடுவோம். மாலை போட்டு பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம். அது இல்லாத இந்த சித்தர்கள் நடமாட்டம் இங்கே இருக்கிறதுனால எல்லாருக்கும் வைப்ரேஷன் அதிகமாக கிடைக்குது. வேறு எந்த இடத்துலையும் சித்தர்களை இந்தமாரி பார்க்க முடியாது. ஓரிரு சித்தர் தான் பார்க்கணும். நீங்கள் பார்த்து எல்லாம் தெரியும். அதாவது பானா வடிவில் இருப்பாள், பாருங்க. நன்றி. இங்கிலீஷ்காரன் கார்டன் பேர் வச்சான். அவன் சாதாரணமாக வைக்கல. இந்த கார்டுங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா G ஃபார் ஜெனரேட்டர், O ஃபார் ஆப்ரேட்டர், D ஃபார் டிஸ்ட்ராய்டர். ஆத்தல் காத்தல் அழித்தல், அதனால தான் கார்டன் பேர் வச்சான். அதை அப்படியே திருப்பி போட்டீங்கன்னா டாகுன்னு வரும். ஊரை காவந்து பண்ணுற காலபைரவர். ஆக 4 சுவாமி அதில் அடக்கி தான் அந்த பேரை வச்சுருக்கான் கார்டன்னு. அவன் இங்கிலீஷில் வச்சுருக்கான். நம்ம இதில் தமிழ் கடவுள் யார் அப்படின்னா முருகன் தான். அதனால தான் நம்ம தமிழில் முருகான்னா அந்த மும்மூர்த்தியும் வந்துடுவா. அது எப்படி அப்படின்னா மூ என்றால் முகுந்தன். முகுந்தன்னா உங்களுக்கு தெரியும் பெருமாள். பெருமாள் தன்னுடைய மார்பகத்தில் வைத்திருப்பா அம்பாலை. அதனால் தம்பதி சமேதராக வந்துடுவா. ரூன்னா ருத்ரன். ருத்ரன்னா யாருன்னு தெரியும், அம்பாலை சரிவாதியாக வச்சுருப்பார், தம்பதி சமேதராக வந்துடுவார். கான்னா கமலத்தில் கமலன்னா தாமரை. கமலத்தில் உட்கார்ந்துருக்கிற பிரம்மா நாக்கல சரஸ்வதி வச்சுருக்கார், தம்பதி சமேதராக வந்துடுவார். ஆக தமிழ் கடவுளான முருகா என்று சொன்னாலே மும்மூர்த்தியும் நம்மளோட சேர்ந்துருவார். அந்த அளவுக்கு விசேஷமானது நம்மளுடைய தமிழ் கடவுள் முருகன். அவர் அள்ளி அள்ளி கொடுப்பார். இந்த ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் வாக்கு சரீரம்னு சொல்லுவாள். பெருமைக்குன்னு சொல்கிறதில்ல, முருகனை பற்றி சொல்லணும், அவரை பற்றி தான் சொல்ல போகிறேன். யாருக்கு எது சொன்னாலும் உடனே நடக்குது, அது முருகனால் தான். பிரம்மா வேலையை கனடாவில் இருக்கா, 6 மாதமாக வேலை இல்லைன்னு சொன்னால், அந்த க்ஷணமே அவளுக்கு ஒரு வார்த்தை சொன்னேன், நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு ஃபோன் வரும்னு. அதேமாரியே ஃபோன் வந்துச்சு. அந்த அம்மா கண்ணில் தாரையாக கண்ணில் அவ்வளோ தூரம் அழுது அவள் சொன்னான், எனக்கு ரொம்ப சந்தோஷம், என் பொண்ணுக்கு வேலை கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னா. நான் சொல்லலாமா, முருகன் சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா ஒருத்தவளுக்கு குழந்தை இல்லாத அதுமாரி குழந்தையும் பிறந்திருக்கு, முருகன் தான் எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கார். இப்போ அதை பற்றி இந்த கோவிலை பற்றி விரிவாக்கமாக நமது ஆலய நிர்வாகி தலைவர் அவர் பேசுவார். அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம். இந்த திருக்கோயிலை 25 ஆண்டுகளுக்கு முன்னே என் கனவில் தோன்றிய நிலையில் இருப்பதால் இந்த கோயிலை நான் முதல்ல மல்டி விநாயகரை நான் உருவாக்கினேன்.
அதன் பிறகு ஒவ்வொரு தெய்வங்களாக இங்கே வந்து அவர்களெல்லாம் வந்து இங்கே இருக்கும்படி எனக்கு கனவுள் வந்த மாதிரி அனைத்து சிலைகளையும் அனைத்து விக்கிரகங்களையும் நான் அமைத்து கொண்டேன். இத்திருக்கோயில் வரும் பெண்களுக்கு என்ன காரியம் நினைச்சாலும் உடனே நடக்கும். ஏன்னா இங்கே இருக்க விநாயகர் வந்து 5 முனை சந்திப்பில் இருக்கிறார். 5 கரத்தான் 5 முனை சந்திப்பு. திரும்ப தெற்கு பகுதியில் நோக்கி இருக்க இந்த விநாயகர் வந்து பெண்களுக்கு மிக சிறப்பான வேண்டுதல்களை நிறைவேற்றி கொடுக்கிறார். இங்கே அனைத்து சித்தர்களும் இங்கே குழுமி இருக்கிறார்கள். எந்த ஒரு கோயிலிலும் இந்த மாதிரி சித்தர்கள் 32 சித்தர்கள் வந்து கோயிலுக்கு மேல் பகுதியில் அமைத்துள்ளோம். அதன் பிறகு இங்கே எந்த தெய்வம் நீங்கள் வணங்க வேண்டும் சொல்லுங்கள், அத்தனை தெய்வங்களும் இங்கே இருக்கிறார்கள். எல்லா தெய்வங்களும் முருகன், ஐயப்பன், சிவபெருமான், அம்பாள், துர்க்கை, விநாயகர், சாய்பாபா, ராகவேந்திரர் அனைத்து தெய்வங்களையும் இங்கு அமரப்பட்டுள்ளது. வரும் பக்தர்களுக்கு மிக அருமையாக ஆசீர்வாதம் பண்ணி எண்ணிய நிலையை நிறைவேற்றி தருகிறார்கள். ஆகவே இந்த விநாயகர் கோயில் வந்து ஆகம விதிப்படி யானையை கொண்டு வந்து யானை கையாலே துதிக்கையில் அபிஷேகம் ஆராதனை பண்ணி பழைய காலத்து ராஜாக்கள் காலத்தில் உருவாக்கப்பட்ட நிலையில் இந்த விநாயகர் உருவாக்கப்பட்டது. ஆகையால் எத்தனையோ விநாயகர்கள் இருந்தாலும் கணபதி இருந்தாலும் மல்டி விநாயகர் என்று இதுக்கு சிறப்பு பெயர் பெற்று பத்திரிகையாளர்கள் பிரபலமான பெரிய 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 விஐபியில் இங்கே வந்து வணங்கி அவங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற்றப்பட்டு சந்தோஷப்பட்டு அவர்களால் முடிந்த கைங்கரியும் பண்ணுகிறார்கள். எங்களுக்கு வாய்த்த ஒரு ஆலோசகர், அதாவது உபாசகர் வந்து சுந்தரேசன் மிக அருமையாக வந்து இந்த கோயில் நடத்தி கொண்டிருக்கிறார். அனைத்து போலும் இறைவனுக்கும் அவருக்கும் நாங்கள் நன்றியை செலுத்திக் கொள்கிறோம். இங்கே வந்து வழிபாடு செய்யுங்கள், உங்கள் கோரிக்கைகள் சத்தியமாக நிறைவேறும், கண்டிப்பாக நிறைவேறும். ஏன்னா இங்கே சித்தர்கள் இருக்கிறார்கள், அனைத்து தெய்வங்களும் இருக்கிறார்கள், மிக சக்தி வாய்ந்து வாஸ்து பகவான் இங்கே இருக்கிறார். வேறு எங்கேயுமே வாஸ்து பகவான் கிடையாது. அதனால் இங்கே வந்து வீடு மனைகளுடைய குறைகளை தீர்த்து வைக்க, புது இல்லங்கள் வாங்க, வாஸ்து பகவானை நிறைவேற்றி கொண்டு செவ்வாய்க்கிழமை அவருக்கு வந்து நீங்கள் வணங்கினால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம், நினைத்த காரியம் கைகூடும் என்பதை மிக மகிழ்ச்சியுடன் கேட்டு அனைத்து அன்பர்களும் வந்து வணங்கி அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு சிறப்பாக வாழ என்னுடைய வாழ்த்துக்களை வாழ்த்துகிறேன்.